அம்மா சமைக்கிறாங்க எப்படின்னு பார்க்கலாம். அம்மா என்னென்ன போட்டிருக்கீங்க? கடுகு உளுந்த பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு நல்லா புண்ணியமாக வதக்கணும். என்னென்ன எடுத்துருக்கீங்க? சின்ன வெங்காயம் 1 கப்பு, தக்காளி 3, பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, காஞ்ச மிளகா ஒரு 6, கருவேப்பிலை, கொத்தமல்லி. சரிங்களா? கடலைப்பருப்பும் கடுகு உளுந்த பருப்பும் போட்டாச்சு. நல்லா வறுத்துக்கிறீங்க. ஆமாம். அடுத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டாக்கா சட்னி நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கணுமா? நல்லா பொன்னிறமாக இதையும் வதக்கிக்கணும். அப்போதான் அதுவும் சட்னி நல்லா வதங்கும். இது வதங்கும் போதே கொஞ்சோண்டு கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். ஏன்னா வெங்காயம் அப்போ தான் வதங்கும். போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கிட்டு ஏன் ஃபஸ்ட்டு கார மிளகா போடக்கூடாது, ஏன்னா கறியிடும். அதனால வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். போட்டு வதக்கணும்னா அரைக்கிறதுக்கு நல்லா வரும். ஏன்னா இது குளிர் பிரதேசனால காரமாக இருந்தால் தான் சட்னி நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்து பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கடுத்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் லைட்டாக. நல்லா வதங்கணுமா? நல்லா வதங்கினாதான் சட்னி செம்மையாக இருக்கும். இங்கெல்லாம் அப்படிதான் அரைப்பாங்க. இது லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டுக்கணும். ஏன்னா அது வாசம் நல்லாயிருக்கும். சட்னியாக இருக்கும்போது எல்லாம் வதங்கிச்சு. நல்லா வதங்கிச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டு அதுக்கப்புறம் அரைச்ச. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம். வதக்கி வச்சுருக்கிற எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் போட்டுக்குவோம். போட்டாச்சு. இப்போ நம்ம மூடிக்கலாம். என்ன பண்ண போறீங்க? அரைக்க போகிறோம்.
இப்போ அரைக்கலாம். இந்த அளவுக்கு தான் நம்ம எடுத்து பார்ப்போம். இன்னும் அரையணும். இப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இதுல இந்த கடலைப்பருப்புல தண்ணி ஊற்றினா தான் நேகா அரையும். இப்போ மூடிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஊற்றணுமா வேணாமா பார்த்துக்கலாம்.